विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम् व्रणस्नायुवोरभावेन स्थूलं देहं निवारयेत् शुद्धपापदया लेपं लिङ्गं च अकायमित्युत वासुदेवो यथा अश्वत्थे स्वदेहे च अब्रवीत् स्वमम् यत्तद्वद्वेत्ति आत्मानं समं स ब्रह्मवित्तमः उपदेशसाहस्री प्रकरणம். அதுல நானியங்கிற ஒரு நானியதஸ்மின் அப்படிங்கிற ஒரு பிரகரணம். இதுல 10 ஸ்லோகங்கள் ஆச்சு. நேற்று மேல் ஸ்லோகங்கள் ஆத்மா 3 சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொன்ன. நமக்கு 3 சரீரங்கள் இருக்கிறதா சொல்ற. இது ஸ்தூல சரீரம், நம்ம கண்ணால பார்க்கறது ஸ்தூல சரீரம். இதுல கை கால்கள் புலன்கள் இவைகள்லாம் இருக்கு. அதுக்கு முன்ன உள்ள மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு. மனசு பிராணம், இதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், ஒரு மனசு. அந்த மனச 4 பிரிக்கிற. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கட்டும், இருந்தாலும் ஒன்னாவே வச்சுப்போமே. இந்த 16 பொருளும் சேர்ந்து லிங்க சரீரம்னு சொல்ற. இந்த லிங்க சரீரம் தான் இந்த மனுஷனை விட்டு மரண சந்தர்ப்பத்துல கிளம்பி போறது. அதுக்குள்ள மனசு இருக்கு. அந்த மனசுல ஆத்மாவுடைய பிரதிபலம் இருக்கு. அதனால அதோட பரலோகத்துக்கு போற போய் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்ததா போல மறுபடியும் எடுத்துட்டு வர. இது விவகாரம். இந்த லிங்க சரீரம் இருக்க, அதுல லிங்க சரீரம்னு என்ன சொன்னா மனசு மற்ற புலன்களும். இந்த மனசுக்குள்ள பலவிதமான சம்ஸ்காரங்கள் உண்டு. அந்த சம்ஸ்காரங்கள் ஆத்மாவை, உள்ள இருக்கிற ஆத்மாவை மறைக்கிறது. அதனால அதுக்கு மட்டும் காரண சரீரம்னு சொல். சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் காரண சரீரம். மொத்தம் எத்தனை சரீரம் சொல்லியிருக்கேன்? ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு. சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அதோட கூடின அஜ்ஞானத்தை சூக்ஷ்ம 3வது சரீரம் காரண சரீரம்ங்கிறோம். இந்த ஆத்மா எங்க இருக்குன்னு இந்த 3க்கும் அப்பாற்பட்டதாக ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்க, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆபியந்தரமா இருக்க, அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதான காரண சரீரத்துக்கும் உள்ள இருக்கு இந்த ஆத்மாங்கிறது. இத சொல்றதுக்காக தான் விரணஸ்மாயோரபாவேன ஸ்தூலம் தேகம் நிவாரயேத். வெட்டு, கத்தியால வெட்டு, அதெல்லாம் விழறதோ இல்லையா, அது இங்க ஸ்தூல சரீரத்துல தான் இருக்கும். லிங்க சரீரத்துக்கெல்லாம் போகாது. விரணஸ்னாயோ நரம்புகள் இவைகள் எங்க இருக்கு? இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கு. அஸ்னாவிரம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்ல. அதே போல சுத்த அபாபதயா அலேபம் லிங்கம் சுத்தம் அபாப வித்தம். இந்த ஆத்மா சுத்தமா இருக்கு. ஆத்மாவுக்கு புண்ணிய பாப சம்பந்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த புண்ணிய பாப சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அது அலேபம், எதோட சம்பந்தப்படல. அதனால லிங்க சரீரமும் ஆத்மா ஆகாது. அகாயமித்யுதா, சரீரமே இல்லைன்னு சொல்லுங்க. 3வது எந்த சரீரம் என்ன இருக்க? ஒன்னே ஒண்ணுதான் காரண சரீரம், அதுவும் இல்லை. சோ இந்த ஆத்மாங்கிறது எப்படி இருக்க? ஸ்தூல சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் காரண சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருக்கு. இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற எந்த மதங்கள்லயும் யாரும் இந்த அடுத்த ஜன்மாவை ஒத்துக்கல. அடுத்த ஜன்மான்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஸ்தூல சரீரத்தோட இருக்க முடியாது.
இந்த ஸ்தூல சரீரம் கண்ணெதிர்க்கவே எரிச்சுண்டு இருக்கா, பதச்சுண்டு இருக்கா. ஆகையால் பரலோகத்துக்கு போறது என்ன? இதை விட அப்பாற்பட்டதான ஒரு சரீரம், லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரமானது, லிங்க சரீரம்னா ஜெனரலி மனசுன்னு வச்சுப்போமே, அந்த மனசானது இங்க இருந்து போறது. அது எப்படி போறது? அதுக்கு எப்படி வழி தெரியும்? யார் அழிச்சுன்னு போறா? இவைகள்லாம் கேள்வி வரும். அந்த தேவதைகள் இருக்கா, அவ சொல்ல போற மேல அத்திராதி தேவதைகள்னு அந்தந்த மார்க்கத்துல அவ இவாளை எடுத்துன்னு போறா. இந்த சரீரம், இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரத்தை எப்ப விட்டாரோ இனிமேல் அவருக்கு ஒன்னும் தெரியாது, மூர்ச்ச நிலையில இருப்பார். அவளை கொண்டு போய் ஒவ்வொரு அஞ்சலா கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கோ ஸ்வர்கலோகத்துக்கோ நரகலோகத்துக்கோ கொண்டு போய் விட்டுற. அங்கே போனதுமே அந்தந்த ஊருக்கு தகுந்ததான ஒரு சரீரமானது அவளுக்கு ஏற்படும். அங்கே சுகத்தை அனுபவிக்கிறதோ துக்கத்தை அனுபவிக்கிறதோ பண்ணினதான கர்ம பலன்களை அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? மறுபடியும் வேற அவ பிராரப்த கர்மாக்கு தகுந்தா போல இன்னொரு இடத்துல பிறவி இருக்கிறார். இது இப்படி சித்தாந்தம். வேதங்கள் சொல்றது உண்டு, இதுக்கு யுக்திகள் கூட உண்டு. அது அப்புறம் பார்ப்போம். இப்படி நம்ம என்ன சொன்னோம்ப்ப, ஆத்மா என்கிறது சர்வாந்தரமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். இத சர்வாந்தரமா இருக்கிறது இல்லாமல் எல்லோருக்கும் சாதாரணமா இருக்க, காமன் டு எவரிபடி. எப்படி நம்ம ஆத்துல இருக்கக்கூடியதான எல்லா உருப்படிகள்லயும் ஒரே கரண்ட் போறதோ அதே போல எல்லோருடைய சரீரத்திலையும் பரமாத்மா ஒருவர் தான் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திட்டு. ஈஸ்வரனானவன் எப்படி இருக்கான்? பரமாத்மா எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருக்கார். உங்க பிராணி உங்க இதயத்துல நல்லா குண்டாருதும், இன்னொருத்தர் இதயத்துல ரொம்ப கம்மியாகும். சின்ன குழந்தையா இருந்தா ஒரு ஸ்பார்க் மாதிரியும், ரொம்ப பெரியவரா 6 அடி இருக்கு வரேன்னா நிறையாவும். அப்படி எல்லாம் இல்லையே, ஒரே மாதிரி இருக்கார். அது அந்த ஒரே மாதிரி இருக்காருங்கிறதுல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கார். வேண்டியவர் வேண்டாதவர், அழகானவர் அழகற்றவர், படிச்சவர் படிக்காதவர், எத்தனை வித்தியாசங்கள் நம்ம பார்க்கிறோம். இவைகள்லாம் பரமாத்மாவுக்கு இல்லை. பரமாத்மா எல்லோரிடத்திலையும் சமமாகத்தான் இருக்கார். சமமா இருக்கார் என்ன அவரே சொல்லி இருக்காரு. எங்க சொல்லியிருக்கார்? வாசுதேவா யதா அஸ்வத்தே ஸ்வதேஹே ச அப்ரவீத் சமம். பகவான் வாசுதேவர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவர் விபூதி யோகம் சொல்லும் பொழுது என்ன சொல்லிருக்காரு? அஸ்வத்த சர்வ விருட்சாணாம், எல்லா மரங்களுக்குள்ள நான் அஸ்வத்த மரமா இருக்கேன் அப்படிங்கிற. சார், இதை விட நல்ல மரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டு ஏன் இந்த அரச மரத்தை எடுத்துட்டார் பகவான்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற மரங்கள்லாம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அது என்ன க்ஷேமத்தை கொடுக்கறது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரச மரம் இருக்கு பத்தில, இது என்ன தெரியுமோ, அதுல பிசாசு எல்லாம் உட்கார்ந்துருக்கும். எல்லா மரத்தை விட அரச மரம் தான் பிசாசு உட்கார்ற இடம். பிரம்மராட்சசாலாம் அரச மரத்துல இருப்பாளாம். அதனால என்னன்னா, அந்த சாதாரணமா கிராமாந்தரத்தெல்லாம் சாயங்கால வேளையில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் அரச மரம் பக்கத்துல. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த பிரம்மராட்சசால் பிசாச்சால் அங்க இருக்குமா? நிஜமா இருக்க சார்? இல்ல யாராவது கதை கட்டி விட்டு இருக்காளா? சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. சந்தேகம் வந்து அது சமாதானம் சொல்லணுமா? இது இருக்கு. அது என்ன இருக்குங்கிறல எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத போனா இருக்குங்கிறது எப்படி நம்புறது? யார நான் பார்க்கல, வேற யாராவது பார்க்கலாமோ இல்லையா? தெரிஞ்ச வாழ்க்காவது யாருக்கா தெரியணுமோ? அப்படி இல்ல. இந்த அகால மரணத்தை அடைகிற பத்தில பிராணம் ரெகுலரா போறதுக்கு முன்னால ஆக்சிடென்ட்னாலயோ இல்லையோ தானே ஒரு முயற்சினாலேயோ இந்த சரீரத்தை பிராணனை எடுத்துக்கிறா பத்தில, அவளுக்கு அந்த ரெகுலரா டைம் வர பரியந்தான் அங்கே இடம் இல்லை. எந்த ஊருக்கு போகணுமோ அங்க இடம் இல்லை. இங்கே ஸ்வர்கலோகத்திலயோ பிரம்மலோகத்திலயோ அல்லது நரகலோகத்திலயோ. இது ஞாபகம் வச்சுங்கோ,
பிரம்மலோகத்துக்கு போறவா கூட இப்படி பண்ணுவாளா சார்? மனுஷனுடைய மனசு தானே ஒண்ணும் சொல்லணும். ஆக்சிடென்ட் ஆகலாம், இவனே பிராணாபாயம் பண்ணிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஆக்சிடென்ட் ஆகலான்னு சொல்றல, ஆக்சிடென்ட் ஆறது கூட அவனுடைய பிராரப்த கர்மான ஒரு வாதம் சொன்னேளையாடா, ஒண்ணு சொல்ல முடியாது. சங்காத்தமா போறா, ஏரோப்ளைன்ல இருந்து கீழே விழுந்துட்டு போயிடுறா, அத்தனை பேருக்கும் மரணமானது ஒரே செகண்ட்ல வருமா? இப்படி எல்லாம் கேட்கிற. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா அது தர்மசாஸ்திரம், அது மீமாம்சா சாஸ்திரம். அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். இப்ப என்ன சொல்லிருக்கேன், யாராவது தன்னுடைய உரித்ததான சமயத்துக்கு முன்னாலேயே பிராணனை வாங்கிட்டு இருந்தா அவளுக்கு அந்த சமயம் வர பர்யந்தம் அங்க இடம் இல்லாதனால இங்க இருக்க. ஆனா அவளுக்கு பசிக்கும். ஞாபகம், பசிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு சார். பிராணன் இருக்கு, பிராணனோட தானே போயிருக்க. மனசு பிராணன் லிங்க சரீரம் போயிருக்க, பசிக்கிறது. அந்த பசி ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் பசின்னு கிடையாது. இங்க மரணத்தை அடைஞ்சதுமே அந்த 10 நாள் கூட பசிதாகத்தை போக்குறதுக்காக தான் எண்ணெய் விட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கட்டும், கல்ல ஊனி பண்ணிட்டு இருக்க. அதனால அவன் எங்க இருப்பான், இந்த அரச மரத்துல இருப்பாளாம். யாராவது சாயங்காலமா ஒண்டியா போய் வீக் மைண்டா இருக்குமே, ஆனால் சாதாரணமா காயத்ரி மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு பகவான் நம்பிட்டு இருக்கிற வாழ்க்கை வராது, வேதாந்த வாசிக்க வாழ்க்கை எல்லாம் வராது. வீக் மைண்டா இருக்க பார்த்தீங்களா, அவன் மேல உட்கார்ந்து அவ சாப்பிடும் பொழுது அவ சரீரமா சாப்பிடும், உள்ள இருக்கிற ரசமெல்லாம் தான் உறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இதை விரட்டி அடைக்கிறது, அது இதுல விவகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கட்டும். அப்படிப்பட்டதான அரச மரத்தை தான் சொல்ற. வாசுதேவ யதா அஸ்வத்தே. இந்த புஸ்தகத்துல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்றது பார்த்தீங்களா, அது ஒரு தனி நாக்கு வேணும். வாசுதேவர் அஸ்வத்தத்துல தன்னை வச்சுட்டு இருக்காரு, எங்கடா இருக்குன்னு தேடப்படாது, கீதையில தான். அதே போல ஸ்வதேஹே அப்ரவீத் விருஷ்ணீனாம் வாசுதேவோகம். நான் விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மிங்கிற, இதை நான் தானே சொல்றேன், வசுதேவனுடைய பிள்ளையா நான் இருக்கேன் விருஷ்ணீனாம்ங்கிற. தத்வத்வேத்ய ஆத்மானம் சமம் சப்ரம்ம வித்தமஹா. ரொம்ப ஹீனமா இருக்கக்கூடியதான மரத்தையும் உசந்தியா இருக்கக்கூடியதான தன்னுடைய சரீரத்தையும், ஏன் பரமாத்மானுடைய சரீரம் வசத்தியா? சரீரம்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே? இல்ல, என்னுடைய சரீரம் மாயன், பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி அப்படின்னு இந்த பிரகிருத்தியை தான் நியனம் பண்ணி சம்பவாமி ஆத்ம மாயையா. விபூதி யோகத்துல இதெல்லாம் சொல்ற. பகவத்கீதை வாசிக்கிறப்ப விபூதி யோகமும் அதே போல அது பக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த யோகமும் மறந்து படிக்க மாட்டேன். அதுல ஒன்றும் தப்பம் இல்லை சார். சாதாரண மேல படிக்கப்பாத தவிர அது நொற்று பண்றதுலாம் கிடையாது. சில பேருக்கு சில பேர் எதை பண்ணுவான், 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம் 18ஆம் அத்தியாயம் நொற்று பண்ணுவேன், 9ஆவது அத்தியாயம் நடுவில் நொற்று பண்ணுவேன், 15ஆம் அத்தியாயத்தை எல்லாரும் படிப்பா, அவ்வளவுதான். இது நடுவில் இது என்ன இருக்கு, ஒரு லிஸ்ட் தானே. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கூட வேஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ரொம்ப ரகசியமானது, எல்லாம் உபயோகப்படக்கூடியது. அங்கெங்கே பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் எங்கே உபயோகப்படுறதுன்னு தெரியாது. அப்படி ரொம்ப அழகான கிரந்தம் அது இருக்கட்டும். ஏன்னா தத்வத்வேத்ய ஆத்மானம் சமம் பிரம்ம வித்தமா. யார் ஒருவர் இப்படி அறிகிறாரோ அவர்தான் பிரம்மவித்தமன். அதனால என்ன தெரிஞ்சிருக்க, ஹீனமான உபாதியிலையோ மிக சிறந்ததான உபாதியிலையோ பரமாத்மா இருக்கார். யதாஹி அந்நிய சரீரேஷு மம அஹந்தான சேஷ்யதே அஸ்மின்ஷாபி ததா தேஹே தீசாட்சித்வா விஜேஷதா. இப்ப நம்ம சரீரத்துக்குள்ள நான் சொல்றேனோ இல்லையா, இந்த நான் இருக்கக்கூடியதான எண்ணம் எங்க இருக்கு? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, போன சரீரத்துல போன ஸ்லோகத்துல உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் பகவான் இருக்கார், எங்கும் இருக்கார் சொன்னேன். ஆனா இந்த பகவான் எனக்குள்ள இருக்காரோ இல்லையா, இருக்கும் பொழுது எனக்கு இந்த எஞ்சான உடம்புல மட்டும்தான் நான் தெரிகிறதே தவிர மீதி இடத்துல தெரியலையே. எதுக்காக? யதாகி அந்நிய சரீரேஷு மம அகந்தான சேஷ்யதே. நான் அகந்தான்னு சொன்னா நான் என்கிறது,
இந்த நான் எனக்கூடியதான ஸ்வரூபம் என் சரீரத்துல மட்டும்தான் இருக்கு, மற்ற சரீரத்துல தெரியல. எனக்கு இங்கதான் நானுங்கிறது. இந்த சரீரத்தை வெளியில போனேன்னா இதுங்கிற வேற மனுஷியால இருந்தா தாங்கள், நீங்கள், அவர்கள் அவ்வளவுதானே சொல்றேன். நம்ம சரீரத்துல மட்டும் நான் தெரியுது, மற்றதோடு தெரியல. யதாகி அந்நிய சரீரேஷு, யதா எப்படி அந்நிய சரீரேஷு மற்ற சரீரங்களில் மம அகந்தான திகழ்ச்சியது எனக்கு நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லையோ, அதே மாதிரியே அஸ்மிஷ்சாபி ததா தேஹே நம்ம யோஜனை பண்ணிக்கணும். எல்லா சரீரத்திலையும் பகவான் இருப்பாரையானால் எல்லார் இடத்துலயும் ஒரே மாதிரி தானே தெரியணும். எனக்கு மட்டும் இந்த சரீரத்துல எஞ்சான் உடம்புல மட்டும் நான் தோன்றது, வெளியில தோண மாட்டேங்குது, மற்ற சரீரத்துல தோண மாட்டேங்குது. ஏன் சார்? உங்க சரீரத்துல தோன்றதும் பொய்யின்றார் முழுக்க. எப்படி அஸ்மிஷ்சாபி ததா தேஹே, ஏன் தி சாட்சித்வா விசேஷதா. நம்ம மனசு இருக்கு பார்த்தா, இந்த மனசு போலியா அகங்காரம் நான் சொல்றது. ஆனா நிஜமான நான் யார? இதற்கு பின்னால இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். அத முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னேன். அந்த ஆத்மா இந்த மனசையும் பார்க்கிறது. எப்படி தாங்கள் மற்ற பொருள்களையும் பார்க்கிறீர்களோ, மற்ற பிராணிகளையும் பார்க்கிறீர்களோ, அதே போல உங்க மனசையும் அந்த உள்ள இருக்கிற ஆத்மா பார்க்கிறார். அந்த மனசையும் பார்க்கறதுனால என்ன ஆச்சுன்னா, நிஜமான அகங்காரமானது இது இல்லை அப்படின்னு தெரிகிறது. அதனால ததாகி அந்நிய சரீரேஷு யதாக்கிய சரீரேஷு மமாஹந்தா ந ஜைஷ்யதே அஸ்மிஷ்சாபி ததா தேஹே. நம்ம சரீரத்திலையும் இந்த நான் என்கிறது புத்திக்கு பின்னால் இருக்கிறவர், புத்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர், அவருக்கு சாட்சின்னு பேர். சாட்சின்னு என்ன? பார்க்கிறவர். சாட்சாத் ஈட்சதே சாட்சி, பார்க்கிறவர் தான். அவர் நடுவுல இந்த பக்கம் அந்த பக்கம் சேரப்படாது. இப்பதான் கோர்ட்ல எல்லாம் இந்த பக்கம் சாட்சி அந்த பக்கம் சாட்சிங்கிறது தப்பது. சாட்சிங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கணும், பார்த்தவர் அவ்வளவுதான். அதே போல ரூபசம்ஸ்கார துல்யாதி ராகத்வேஷோ பயஞ்சயத் கிருஹ்யதே தீஸ்ரயம் தஸ்மாத் ஞாதா சுத்தோ அவயஸ்வதா. இப்ப நமக்கு என்ன வேணும்னா, இந்த ஆத்மா யார் எல்லோருடைய சரீரத்தையும் இருக்காரோ, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காரோ, அவரால் தான் எல்லாமும் நடக்கிறதோ அவர் வேணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மூன்று சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டவர், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு அப்பாற்பட்டவர், கேவல சைத்தன்ய வடிவமாக மட்டும் உள்ளவர், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். பார்க்கிறதுன்னா அவருடைய ஒளியில தான் எல்லாமும் நடக்க, சர்வமும் அவருடைய ஒளியில தான் நடக்கிறது. ஒளி இல்லாத போனா ஒண்ணும் வராது. ஆகையா அப்படிப்பட்டதான அவரை பார்க்கணும். அவர் என்ன சொல்றார்? ரூபசம்ஸ்கார துல்யாதி ராகத்வேஷோ பயஞ்சயத் கிருஹ்யதே தீஸ்ரயம். நமக்கு நம்ம பார்க்கும் பொழுது ரூபமோ சம்ஸ்காரமோ அதே போல ஆசையோ இவைகள்லாம் ராகத்வேஷாதிகள், விருப்பு வெறுப்புகள், இவைகள் இல்லேன்னு சொல்ல முடியுமோ? நமக்கு அவ்வளவு இல்லைன்னு சொல்லுங்க. லோகத்துல மற்றவர்களுக்கு இருக்கே அந்த அளவுக்கு நமக்கு இல்லாம போகலாம். ஆனா நமக்கும் ஆசை விருப்பு வெறுப்பு இருக்கு. அது சீரியஸா இல்லை, அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு ஒரு பொருள் பார்த்து அதை கிடைக்கலன்னா அவ ஒவ்வொன்னு அழுதுண்டு அதை அடைஞ்சுத்தான் ஆகணும்னு சண்டை போடுற அளவுக்கு அவளுக்கு இருக்க. நமக்கு இருக்கிற ஆசையானது சரி வந்தா கிடைச்சா கிடைக்கும், அவ்வளவு. ஏன்னா பொருள் மேல அவ்வளவு தூரம் ஒரு நாட்டம் கொண்டு இல்ல வாழ்க்கையில. ஒண்ணு அனுபவிச்சதுனாலயோ இல்ல வேதாந்த பாஷத்தினாலயோ எப்படியாவது இருக்கட்டும். இந்த ராகத்வேஷங்கள் பயங்கள் இவைகள்லாம் எங்க இருக்கு? கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேல. ராகத்வேஷ பயாதிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம் ஐயானா, அது ஆத்மாவில இருக்கா போல தெரியுது. ராகம்னா ஆசை, துவேஷம்னா வெறுப்பு, பயம்னா நமக்கு அர்த்தம் தெரியும். ஏன்னா என் உடலுக்கோ எனக்கு சம்பந்தமான பதார்த்தங்களுக்கோ என்ன விட்டு போயிடுமேயானால் விட்டு போயிடுமோங்கிற ஒரு எண்ணத்துக்கு பயம்னு பேர். சரீரத்துக்கோ மனசுக்கோ நமக்கு சேர்ந்தவர்களோ
நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இதான் பயம். பயம்னா என்னதுன்னு தெரிஞ்சுப்போம் முதல்ல. ஆசைன்னா என்னன்னு தெரியும். இன்னொரு பொருள் எனக்குத்தான் வரணும், இன்னொருத்தருக்கு வரப்படாதுங்கிற ஆசை. அந்த எண்ணத்துக்கு ஆசைன்னு பேரு. அதுக்கு நமக்கு வராம யாராவது தடுத்து நின்னாலையானா அவன் மேல நமக்கு வரக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு துவேஷம்னு பேரு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இதுதான் வேதாந்தத்துக்கு ரொம்ப உபயோகப்படும். நிறைய பதங்கள் நம்ம உபயோகிக்கிறோம், அதுக்கு எக்ஸாக்டா என்ன கருத்துன்னு தெரியல. பயம்னா என்ன சேர்ந்ததான பொருள்களோ, எனக்கு ரொம்ப வேண்டியதான பதார்த்தங்களோ என்னை விட்டு போயிடுமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, இதுக்கு பயம்னு பேர். இந்த ராகத்வேஷ பயங்கள் எங்க இருக்குன்னு யோசனை பண்ணல. ஆத்மாவில இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஆத்மாவை பார்த்தீர, இது இருக்குன்னு தெரியுது நமக்கு. இது வேணும் அது வேணும்னு தெரியுது. வேற எதுல ஆசையெல்லாம் என் சரீரத்துல ஆசை இருக்குது. தலைவலி கால்வலி வந்தாலும் ஓடுறோமோ இல்லையா டாக்டர் கிட்ட. அப்ப சரீரம் இருக்கணும்னு ஆசை இருக்கா? துன்பங்கள் என்னை விட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கா? துன்பங்களை வேணும்னு ஒருத்தன் கொடுத்துட்டே இருந்தானே அவன் மேல கோபம் வருதா? நம்ம காசு அனாவசியமாக எங்கேயாவது போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கா? சோ இந்த ராகத்வேஷ பயங்கள் இருக்க, இவைகள் எங்க இருக்குன்னு கேட்கிற. இவைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மனசுல தான் இருக்கு. ஆத்மாவில இல்லைன்னா ஆத்மாவை பார்க்கலனா, ஆத்மா பிரத்யட்சமாக இல்லையே, மனசுனாலையும் இப்ப பார்க்க முடியாத. வேதாந்தம் மட்டும் சாஸ்திரம் சொல்றது ஆத்மா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா நாம் பார்க்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகள் பயமும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்களேயானால் மனசுல இருக்குன்னு நிச்சயமா தெரியுது. எப்படி சார் தெரியுது? உங்க மனசை பார்த்தீங்களா? நீங்க பார்த்தா மாதிரி பேசுறீங்கள. பேசுறதுக்கு முன்னால அடுத்த கேள்வி வருமானு பார்க்கணும். டக்குனு கேள்வி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கேள்வி வந்து நமக்கு ஆன்சர் தெரியாதா, கிளாஸ் முடிஞ்சு எடுத்துன்னு போயிட வேண்டியதா? அதுவே சமாதானம். இப்ப மனசு இருக்கும் பொழுது நமக்கு விருப்பு வெறுப்புகள் பயமும் இருக்கு. மனசு எப்ப இருக்க? ஜாகிரத நிலையில இருக்க, சொப்பன நிலையில இருக்கு. இப்ப நமக்கு விருப்பு வெறுப்புகள் தோன்றத, பயம் தோன்றது. தூங்கி போயிட்டோம், விருப்பு வெறுப்புகள் தோன்றதா, பயம் தோன்றதா? பக்கத்திலேயே ஏதாவது பாம்பு இருந்தா கூட நமக்கு தெரியாது, அது பாட்டுக்கு அது மேல ஏறி அந்த பக்கமா போயிடும். சினிமால காமிக்கிற போல. இப்படி சொன்னா தூக்கமே வராது. அது வேற வம்பா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வராதுன்னு வச்சுக்கலாம். வந்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது விஷம் இருக்கிற வாழ்க்கை தான் போகும். நம்ம கிட்டலாம் ஒண்ணும் வராது. இது ஒண்ணு மோஷம் வந்துட்டு போறதையா அப்படின்னு போயிடும். விவகாரம் என்ன? இப்ப விருப்பு வெறுப்புகள் பயமும் மனசு இருக்கும் பொழுது ஜாகிரத சொப்ன நிலையில காணப்படுகிறது. மனசு இல்லாதான தூக்க நிலையில காணப்படல. ஆகையால் அது எங்க இருக்கு? மனசுல இருக்கு. இப்படி கண்டுபிடிச்சு. இதுக்கு அன்வய வியதிரேகம்னு சொல்வா. எது இருந்தால் எது இருக்கோ, எது இல்லைன்னா அது இல்லையோ, அது அதுக்கு சம்பந்தப்பட்டது. மனசு இருக்கும் பொழுது ராகத்வேஷாதிகள் உள்ளது ஜாகிரத் நிலையில். மனசு இல்லாத பொழுது ராகத்வேஷ பயங்கள் இல்லை. அப்ப மனசும் இல்லை தூக்கத்தில். ஆகையால் மனசுக்கு சேர்ந்து ரூப சம்ஸ்கார துல்யாதீஹி ராகத்வேஷோ பயஞ்சயத். இவைகள்லாம் ரூபம் சம்ஸ்காரம், அதே போல அதோட சேர்ந்ததான அது போலதான இருக்கக்கூடியதான புத்தி. இது எல்லாமும் எங்க இருக்கு? அது தீஸ்ரயம் கிருஹ்யதே. ஸ்ரயம்னு சொன்னாலும் ஆசிரயம்னு சொன்னாலும் ஒண்ணு. நமக்கு ஆசிரியம்ங்கிற ஒரு பதத்துல தான் கேட்டிருக்கோம். ஸ்ரயம்னு கேட்டா சமாதானம் சொல்ல தெரியல. ஆசிரியம்ங்கிறதுக்கு தான் ஸ்ரயம்னு அர்த்தம். அதனால தீஸ்ரயம் புத்தியில ஆசிரியிட்டு இருக்கிறதா தெரிகிறது. கிருஹ்யதே தஸ்மாத் ஞாதா. எப்ப புத்தியில இருக்கோ அப்ப ஆத்மால இல்ல சுவாமி. எங்க இருக்குன்னு கேட்டேன். ஆத்மாவிலையா புத்தியிலையான்னு. புத்தியிலேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். புத்தியிலேன்னு தீர்மானம் பண்ணினதுனால என்ன அர்த்தம்? ஆத்மாவில இல்ல. எப்ப ஆத்மாவில இல்லையோ அந்த ஆத்மா எப்படி இருக்கார்? சுத்தமா இருக்கார். பாருங்க,
தீஸ்ரயம் கிருஹ்யதே தஸ்மாத் ஞாதா ஆத்மாவானவர் சுத்தோ அபய சதா அவர் சுத்தமானவர். ரூப சம்ஸ்காராதிகள்லாம் சம்ஸ்காரம்னா இம்ப்ரெஷன், ரூபம்னா வெளியில இருக்கக்கூடியதான பொருளுடைய உருவம். இவைகள்லாம் துல்யாதீஹி ராகத்வேஷோ பயம் ஜெயத் கிருஹ்யதே தீஸ்ரயம் தஸ்மாத் இவைகள்லாம் புத்தியில இருக்கிறதாக காணப்படுகிறது. தஸ்மாத் ஆகையால் ஞாதா அறிபவனான சைத்தன்யம் எப்படி சுத்தோ அபய சதா சுத்தமாகவும் அபயமாகவும் பயமற்றவராகவும் இருக்க. நம்ம மனசுலதான் பயம் இருக்கு, பின்னால் இருக்கிற ஆத்மாவுக்கு பயம் இல்லை. ஏன் ஆத்மாவில பயம் இல்லாதனால்தானே நாம எல்லாம் சந்தோஷமா ஆனந்தமா தூங்குறோம். இல்லைன்னா அந்த மனசுக்கு அங்கேயும் பயம் வந்ததுன்னு என்ன அர்த்தம்? கிடையாது. என்மனா தன்மயோன்யத்வே ந ஆத்மத்வாப்தௌ கிரியாத்மனி ஆத்மத்வேட அனபேட்சத்வாத் சாபேட்சம் ஹின தத்ஸ்வயம். ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் ஆனது கிட்ட இல்ல. அப்ப ஒன்னா இருக்குமே, ஆனால் ஒரே பிரகரணமா வந்துடும். இது என்ன சொல்றாரு அத்வைத கிரந்தத்துல, ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் தனித்தனியாக இருக்கா போல அதோட நமக்கு தயார் பண்ணிருக்காரு. இப்ப இது வரைக்கும் என்ன சொன்ன, போன ஸ்லோகத்துல மனுஷனுக்கு விருப்பு வெறுப்போ பயமோ ஆத்மாவில் இல்ல மனசுலதான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணினேன். இப்ப மனசுல இருக்குன்னு சொன்னதுனால ஆத்மா என்ன ஆயிட்டார், சுத்தமாகவும் அதோட மட்டும் இல்லாமல் பயமற்றவராகவும் இருக்கார், அறிபவராக இருக்கார். அறிபவர்னா எல்லாத்தையும் ஒழிக்கிறவர்னு அர்த்தம். அப்படி இருக்கார். இது வரைக்கும் சொன்னேன். அடுத்தது, இந்த மனுஷன் இடத்துல ஒரு குவாலிட்டி இருக்கு சார், எதையோ ஒண்ணு நினைக்கிறது. எதையோ ஒண்ணு நினைச்சானா, எதை நினைச்சானோ அதுவா ஆயிடுறான். இது மனுஷர்களுக்கு மட்டும் இல்ல, பிராணிகளுக்கெல்லாம் இருக்கு. இந்த பட்டுப்பூச்சி முதலிய பிராணிகள்லாம் என்ன பண்ற தெரியுமா, வண்டு இவைகள்லாம் இந்த இலைகளுக்கு பின்னால முட்டையிடுறது. 1 2 இல்ல, 100 150 முட்டையிடும் ஒவ்வொரு இலையிலையும். அந்த இலையெல்லாம் முட்டையிட்டு அது பாட்டுக்கு அது போயிட்டு, இந்த முட்டையானது கொஞ்ச நாள் ஆனப்புறம் தானா உடைஞ்சு அதுல இருந்து சின்ன புழு வரும். அந்த புழு என்னன்னா அதுக்கு பயம், இந்த வண்டு கொத்திடுமோன்னு பயம். சார், ஊசியெல்லாம் உங்களை கொத்திட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நரக்கம் இருக்கான், சூச்சி பாக்கம்னு ஒரு நரக்கம் இருக்கான். அதை பத்தி எல்லாம் நம்ம நினைக்கணும், நம்ம அந்த பக்கமே போறது இல்லையே, கவலைப்படுற. ஏதோ ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கான், அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டேன். நிச்சயமா ஸ்வர்க்கத்துக்கு போவேள், பிரம்மலத்துக்கு போவேளா இல்லையாங்கிறது டவுட், அது இருக்கட்டுமே. அதை பத்தி நம்ம ஆனா அங்க சூச்சி பாசம்னா என்ன, ஊசி குத்தின்ண்டே இருக்குமா, இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் திரும்பினா ஊசியா, அந்த பக்கம் திரும்பினா தெரியாம குத்தின்ண்டே இருக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி வண்டு கொட்டம் கொட்டின்ண்டே இருந்ததுன்னா பயமும் இல்லையா அதுக்கு. அதனால என்ன பண்ணும், தன்னுடைய எச்சில்னாலேயே ஒரு ரவுண்டா அவனை தயார் பண்ணிக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணும், அதுக்குள்ள தான் பூந்துரும். அது பாவம் என்ன நினைச்சுட்டு இருக்க தெரியுமா, நம்ம வேண்டிய சமயத்துல வெளியில வந்துடலாம். ஆனா இது கொஞ்சம் காத்துல காஞ்சி போயிடுச்சுன்னா அதுவே அதுக்கு ஒரு பந்தமா போயிடும். சில இலைகளை பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்டா அப்படியே கீழே தொங்கிட்டே இருக்கும் வெள்ளை வெள்ளையில். அதுக்கப்புறம் என்ன, இந்த வண்டே நினைச்சுட்டு இருக்கா, கொட்டுமோ நினைச்சு கடைசியில் என்ன வண்டா தானாய் வெளியில வந்துருவான். இதுக்கு பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு சொல்லுவா. வேதாந்திகளுக்குன்னு கிடைக்கிறது இந்த நியாயங்கள் 2000 நியாயம் சொல்லியிருக்கான் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல. 2000 நியாயம். ஏன்னா 1996 அது வேற. 2000 மீதி 4 இல்லையான்னு கேட்க நீர் பயமா என்ன. அத்தனை நியாயங்கள் சொன்னாலும் அதெல்லாம் விட்டு ஒரு 17 நியாயங்கள் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் முக்கியமா. அது இந்த பிரமரகேட்ட நியாயம்னு ஒண்ணு. பிரமரகேட்ட நியாயத்துல என்ன சொல்றது, எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுவே ஆயிடுவேன். பகவத்கீதையில எம் எம் பாவம் ஸ்மரம் நித்யம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. இங்க பிரமரகேட்ட நியாயம் சொல்ற,
எம் எம் வாபி ஸ்மரன் நித்தியம். எந்ததை நீங்க நினைச்சுண்டே இந்த சரீரத்தை விட்டுறோ தம் தமே வைத்தி அதையே நீங்க அடைய போற. ஏண்டா சதா தத்பாவ பாவித, சதா எப்பொழுதும் தத்பாவ பாவித, பாவித்த தத்பாவ. பாஷ்யத்துல அழகா அர்த்தம் சொல்றார். நமக்கு தான் அவசரம். இந்த டூன் எக்ஸ்பிரஸ்ல போறா போலன்னா கீதை வாசிக்கிறாள். பாவித்த தத்பாவ, நினைக்கப்பட்டதான உருவத்தை அடைகிறான். அதனால எதை நினைக்கிறானோ அதுவாயிடுற. இந்த மனசு ஆல்வேஸ் அசைஞ்சுட்டே இருக்க. இந்த அசைதல் எப்ப நிக்கிறது? மரண சந்தர்ப்பத்துல. சோ லாஸ்ட் தாட் எது வருதோ அதையே போட்டு இருக்கு. சோ அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? அதுவே பிறக்க போற. அப்படி. சோ இது ஒண்ணு இந்த பிரமரகேட்ட நியாயத்துக்கு விவகாரம். இத நீங்க எல்லாம் கதை சொல்றீங்க சார். இது போல என்ன பார்க்கவே இல்லையே. யாராவது இந்த பிரம்ம வண்டு அதை உடைச்சுண்டு வண்டு வெளியில வர போல பார்த்திருக்கீங்களா? இந்த வேதாந்தத்துல இந்த 10 பேர் வழிகள் ஒரு கிராமத்துல இருந்து இந்த கிராமம் போனாலும் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு பார்த்தா? நீங்க பார்க்கல, உங்க குரு பார்க்கல, குரு பார்க்கல, அவருடைய குரு பார்க்கல. விவகாரம் என்ன? கதை மட்டும் போயிட்டே இருக்கு. விவகாரம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அந்த கதை சொன்னேன்னா அந்த கதையை எடுத்துக்க விடாத, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான லாஜிக்கா எடுத்துக்கணும். நம்ம இப்ப என்னாச்சு, இது நகமா இருக்கான்னு பாக்குறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றோம். இந்த வெத்தலை போட்டுக்கிற பார்த்தீங்களா, தாம்பூலம் போட்டுக்கிறாள், முக்கியமா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அவன் என்ன பண்ணுவா தெரியுமா? நான் வெத்தலை கொண்டு வந்து அப்படியே போட்டுக்க மாட்டேன். அந்த வெத்தலையில ஜலத்துல அப்படியே முக்கி வச்சிருவான். ஒரு வாளி ஜலத்தை எடுத்துட்டு அதுக்குள்ள முக்கிய வச்சிருவான். ஒரு அரை மணி நேரம் ஆனப்புறம் ஒரு துண்டு எடுத்துட்டு அந்த வெத்தலைக்கு பின் போர்ஷன் நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த நடு காம்ப கிள்ளி, அவளுக்கு ரொம்ப பயம் சார் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல, சும்மா சொல்ல. ஏன்னா அந்த காம்பு கிள்ளாம இருந்தா அதை எடுத்துன்னு போய் ஏதோ பிரயோகம் பண்ணுவாளாம். ஓ, என்ன பண்ணினா நமக்கு என்ன வரப்போறது விவகாரம் இல்ல. ஏன்னா இருக்கிறதுலயே லோயர் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். எல்லா துன்பங்களும் வராப்போல, இனிமேல அவன் பண்ணி எதாவது எனக்கு துன்பம் வரப்போறா, அந்த எண்ணமே இருக்க மாட்டேங்குது இவாளுக்கு. அதுக்கு அத நடுவு காம்ப கிள்ளிட்டு மேலையும் கிள்ளணும், அந்த கீழையும் கிள்ளணும். ஏயா கிள்றதுன்னு கேட்டேன். ஒத்தனும் பதில் தெரியலன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பிரயோக புஸ்தகங்கள் பார்க்கும் பொழுது இப்படி பிரயோகம் பண்றதுக்கு வழி இருக்குங்கிறதுக்காக கேள்றான். ஆட்டாரம் வந்து இருக்கலாம். அதுக்கு பின்னால நன்னா சுத்தப்படுத்து. அதுக்கப்புறம் அதுல இந்த சுண்ணாம்பை தடவி அதை மடிச்சு ஏதோ பண்ண இருக்கட்டும், அதை பத்தி நம்ம வேண்டாம். இப்ப ஏன் கிளீன் பண்றான்? அதுக்குள்ள அந்த பூச்சி இருக்குமோ தான் என்ன பாக்க. இதெல்லாம் அந்த சம்பிரதாயம் எப்படி வந்திருக்கு தெரியுமா? நான் இதெல்லாம் பார்த்துதான் வந்திருக்கேன். அப்படியே பண்ண மாட்டேன் விவகாரம் முழுக்க. அதே மாதிரி எதுவா போனா அது வாரது, எதை நினைக்கிறீங்களோ அது ஆறு. சக்கரதும் குருவீதா சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீதா அப்படின்னு சொல்லிட்டு யாவத் கிருதுர்பவதி தாவத் கிருதுர்பவதி, எதை நினைக்கிறீளோ அதுவாகிறே. சொல்ற விவகாரம் எல்லாம் உபனிஷத்துல இருக்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆச்சாரியால் அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதல, எல்லாம் உபனிஷத்துல இருக்கிறதான் எழுதிட்டு இருக்க. அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடியதான தத்துவத்தை இந்த தத்கத நியாயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா உபனிஷத்துல இந்த இடத்துல இருக்கு. அதான் என்மனா தன்மனோ தன்மயோன்யத்வே, எந்த மனமாக இருந்தானோ எதை நினைக்கிறானோ அதுவாக அவன் ஆகிறான். அப்படி ஆகலேன்னா ஆத்மத்மாப்தௌ கிரியாத்மனி, இவன் ஒரு கிரியையினால ஆத்மாவாக ஆக மாட்டான். ஆத்மாவை அடையிறது ஒரு செயல்னால இல்லை. ஆத்மத்வேக அனபேட்சத்வாத் சாபேட்சம் மின தத்ஸ்வயம். ஆத்மத்வேக அனபேட்சத்வாத், இந்த ஆத்மாவை ஆடுறதுக்கு ஒரு செயலும் வேண்டியதில்லை. ஏன் சுவாமினர்? நீர் ஆத்மா தான், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆத்மா பரமாத்மாவே நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதை நாம் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மறைக்கப்பட்டிருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? இந்த மனசுனால. உங்களை நான் பார்க்கணும்னா எனக்கு கண்ணுக்கு முன்னால் நீங்க இருக்கணும், பின்னால இருந்தேன்னா
எப்படி பின்னால கண்ணு இல்லையே, முன்னால தானே இருக்க. இந்த மனசு என்ன பண்றது, கண்ணு காது மூக்கு நாக்க தோல் எனக்குரியதான புலன்களை வச்சுட்டு வெளியில ஓடுறது. அது அந்த பக்கம் ஓடுறதுலயே இருக்கு. பாலஸ்தாவத் கிரீடாசக்தி, குழந்தையா இருக்கிறவனுக்கெல்லாம் கிரீடாசக்தா, விளையாட்டு விளையாட்டு. ஒண்ணு இவன் விளையாடணும், இல்லைன்னா இவன் இன்னொருத்தன் விளையாடுறதை இவன் பார்க்கணும். இன்னைக்கு பெங்களூரு ஆந்திரா சண்டை போட்டிருக்கான். கடைசியில இப்ப என்ன மயிலாப்பூர் மந்தாவளி சண்டை போட்டிருக்கோம். என்ன சார், தெருக்கோடியில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் டிவியில காட்டிட்டே இருந்து குழந்தைகள்லாம் அதுலயே இருக்கா. ஆச்சாரியால் அன்னைக்கு பாலஸ்தாவத் கிரீடாசக்தான்னு சொன்ன, சர்வேதாவத் கிரீடாசக்தான்னு. அத்வைத்தியை தவிர மீது எல்லோரும் அதே பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை தடவை விளையாடினா என்ன விவகாரம் ஒண்ணும் புரியல எனக்கு. போட்டு அது மாதிரி குழந்தைகளா இருந்தா அவ விளையாட்டுல இருக்கா. தருணஸ்தாவத் தருணி சக்தா, இதுக்கு அர்த்தம் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, வயசு வந்துடுதுன்னு வச்சுங்களேன், ரிட்டையர் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், கவலை நமக்கு முன்னால வருது. ஏன்னா இது வரைக்கும் கவலைப்படுறதுக்கே நேரம் இல்லாம இருந்தது. இப்ப கவலையே தான். கவலை விடுங்கன்னு நான் ஏன் விடுறது, அதுதான் என்ன பிடிச்சுட்டு அதான் விடணுங்கிற. நான் கவலை பிடிச்சுட்டு இருந்தா நானும் விட்டுருவேன், கவலை தான் நம்மளை வந்து பிடிச்சுட்டு இருக்க. அப்படி பரே பிரம்மணி கோபின சக்த, பரமாத்மாவிடத்துல யாரும் அட்டாச்சடா இல்ல. அதே மாதிரி இங்க ஆத்மாவானது இந்த மனசுனால மறைக்கப்பட்டு ஏன் மனசானது வெளிமுகமாகவே ஓடின்றது. ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு அறிவதற்கு நீங்க ஒன்னும் ஸ்பெஷலா எஃபர்ட் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் சுவாமினர், எஃபர்ட்னா என்ன? இப்படியே கேள்வி கேட்டு பிராண்டம் வாங்கினார். எஃபர்ட்னா எஃபர்ட் அது என்னது? எஃபர்ட்னு நீங்க அதை அடையறதுக்காக செய்ய வேண்டியதான வேலை, அதான் எஃபர்ட். நான் பண்ண வேண்டியதான ஒரு பிரயத்னம். அந்த பிரயத்னம் என்னன்னு உலகத்துல ஒரு பொருளை அடையறதுக்கு அல்லது ஒரு எஃபெக்ட் நாம எடுத்துட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் 4 கைண்ட்ஸா தான் இருக்கு. பாருங்க, குயவன் இருக்கான், அவன் ஏதோ காலமத்துக்கு விழுது அதை பண்ணி இது பண்ணி ஏதோ பண்றான். அவன் பண்ணக்கூடியதான முயற்சிக்கு என்ன பலம்? குடம் உண்டாயிருக்கு, மண்ணுல இருந்து குடம் உண்டாயிருக்கு. அவனும் ஒரு செயலை பண்ணினான் சுவாமி. அந்த செயல் பண்ணினா அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? புதுசாக குடம் கிடைச்சது. சொன்னேடா. சோ எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல வரக்கூடியது ஒண்ணு, என்னது? புதுசா ஒரு பொருள். ஒத்துக்கல, இதுக்கு சம்ஸ்கிருதத்துல உற்பத்தியம்னு சொல்லு. அதே மாதிரியே ஒரு இடத்துல இருந்து நடந்து போனான். அந்த நடக்கிறதுன்னு ஒரு முயற்சி இருக்க. இந்த முயற்சிக்கு என்ன சார் பலம்? இதுக்கு ஃப்ரூட் என்ன இருக்கு அப்படின்னா, அவன் வேண்டிய இடத்துக்கு போனான். ஒரு கிராமத்துக்கு போகணும்னு நினைச்சா இந்த கிராமத்துல இருந்து நடந்து போனான். நடந்து போனான்னா என்ன? 2 கால் கீழே வச்சிருக்கானா, ஒரு காலை எடுத்து முன்னால வைக்கிறது. அந்த இடத்துல கால் நன்னா விழுந்த பிறகு இந்த காலை எடுக்க, ஒரே 2 காலம் எடுத்துன்னா அங்கே விழுந்துடும். சோ நடக்கிறது என்ன? இது வேதாந்த கிளாஸ் போல இது வேணும் தான் சொல்ற. வேணும் தமாஷ்காக சொல்லல. ஏன்னா இந்த கமனம்ங்கிற கிரியைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பூர்வ தேச சம்யோக நாசபூர்வக உத்தர தேச சம்யோகா, இப்படி போயிட்டு இவன் இந்த ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல இவனுக்கு 2 காலம் நின்றுது. அப்ப என்ன அர்த்தம்? நான் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சாச்சு, இனிமேலுக்கு நடந்துட்டே இருக்க மாட்டேன். சோ இந்த முயற்சி இருக்கே, இதுக்கு என்ன பலம்? அடைதல். முதல்ல தான முயற்சிக்கு பலம் என்ன? உற்பத்தியம், ஒரு பொருளானது பிறக்கிறது. 2வது என்ன பொருள்? ஒரு இடத்தை அடைதல். அதே போல கண்ணாடி வாங்கினேன், அழகா இருந்தது. அது நம்ம வீடு மெயின் ரோட்ல இருக்கா. இது என்னன்னா பஸ் காரு எல்லா தூசியும் நம்ம வீட்டுல தான் விழாது. அந்த தூசியெல்லாம் இந்த கண்ணாடி மேல விழுந்திருக்கு. கண்ணாடி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, நம்ம பிரதிபிம்பமே ஒரு மாதிரி தெரியல. நம்ம எப்ப வேணாலும் அழகா இருக்கணுமோ இல்லையோ. அதனால என்ன, அந்த கண்ணாடியை ஒரு பேப்பர் எடுத்து நன்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்து நன்னா தொடச்சாரு. இப்ப நன்னா வந்து
இது ஒரு பிரயத்னம் பண்ணிட்ட, ஒரு எஃபர்ட் பண்ணினீல, இந்த எஃபர்ட்டுக்கு என்ன பலம் வந்தது உங்களுக்கு? கண்ணாடி சுத்தமாச்சு. சோ அதுல இருக்கக்கூடியதான அழுக்கு போய் பளபளன்னு வந்தது. இதுக்கு என்ன பேரு? இந்த முயற்சிக்கு பேர் என்னன்னா சம்ஸ்காரம். சோ உற்பத்தியம், ஆப்யம், சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் என்ன? தயிர் வேணும் நாளைக்கு, இன்னைக்கு பால் இருக்க, பால் இப்படியே வச்சுன்னா கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும்? பாலை காய்ச்சி உர கொத்தி வச்சு, இந்த பால் ஆனது நாளைக்கு காலம் என்னாச்சு? தயிராயிடும். பால் தயிரா மாறிட்டு, இது என்ன? விகாரியம். சோ சேஞ்ச். இப்படி 4 விதமான எஃபர்ட். ஒரு எஃபர்ட்டுக்கு பலன் நீங்க எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் சரி, ஜெனரலைஸ் பண்ணிட்டு, இதை தவிர இன்னொன்னு கிடையாது. நீங்க எந்த முயற்சி மனிதன் எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த உலகத்துல இருந்தாலும், ஏதாவது ஒரு எஃபர்ட் உங்களுக்கு இருக்குமேயானால், அந்த எஃபர்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் என்ன சார்? எஃபர்ட்னால கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? விகார, உற்பத்தியம், ஆப்யம், சம்ஸ்காரியம், விகாரியம். இவ்வளவுதான். இதை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது. யார் எந்த எஃபர்ட் பண்ணினாலும், சயின்டிஸ்ட் என்னமோ பண்ணினா அதுவே பண்ணினா சார், கண்டுபிடிச்சான் சார். 100 வருஷத்துக்கு என்னடா இந்த கேள்வி 100 வருஷமா இருக்கு. முந்தானது தான் கண்டுபிடிச்சா பேப்பர்ல விசேஷமா போட்டிருக்க. எது பண்ணினாலும் அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? புதுசா கண்டுபிடிச்சான். ஆனா அப்படிதான் எழுதுறோம். சோ விவகாரம் என்ன? கண்டுபிடிக்கிறது. உற்பத்தியம், ஆப்யம், சம்ஸ்காரியம், விகாரியம். இதுதான். எந்த எஃபர்ட் இருந்தாலும் இந்த 4 தான் பலமா இருக்கணும். மோட்சமுங்கிறது ஒரு பலமா இருக்குமே. இப்ப ரிவர்ஸ்ல வர, எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயல்களுக்கு பலமானது 4 விதமாகத்தான் இருக்கும். சரியா? இப்ப மோட்சமானது இந்த 4 பலங்கள்ல ஏதாவது ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு. மோட்சமானது பிறக்காது, பிறக்கிறது இல்லை சார். ஏன்னா நம்ம ஆத்மாவை அறியறது தானே மோட்சம். ஆத்மாவாக இருப்போம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம். சோ இருக்கிற பொருள், அது இருக்கிற பொருள் பிறக்காது, இல்லாத பொருள் தான் பிறக்கும். இது ஆல்ரெடி நமக்குள்ளேயே இருக்கிறதுனால இது பிறந்ததுன்னு சொல்லாது. சோ முதல்ல போயிடுத்த. ரெண்டாவது, இங்க இருந்து அங்க இல்லைன்னா அங்கிருந்து இங்க வந்தான்னு சொல்லலாம். நீங்க உங்க ஆத்துல இருந்து இங்க வந்திருக்க, ஏன்டா? நீங்க உங்க ஆத்துலயும் இங்கேயும் 2 சமயத்துல ஒரே இடத்துல இல்ல. ஆகாசம் மாதிரி. ஆகாசம் எங்கும் இருக்க, அதனால ஒரு சமயத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்க, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. நாமெல்லாம் அப்படி இல்லையே. நமக்கு ரெசிடென்சியல் அட்ரஸ் வேற, ஆபீஸ் அட்ரஸ் வேற, 2 இடத்துல இல்ல, வேற எங்கேயோ இருப்போம். விவகாரம் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, பரிச்சின்னமான பொருளா இருந்தா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். இந்த ஆத்மா எப்படி? ஆகாசவத் சர்வகத நித்யா. ஆகாசம் போல் எங்கும் உள்ளவர். இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? ஆப்தி வருமா? சம்ஸ்காரியம், அழுக்க நீக்கி அதை பிரைட் ஆக்கிறதுக்கு. ஆத்மாவில்தான் அழுக்க இல்லையே, சுத்தமா பாப்ப வித்தம் சொல்லிட்டேன். மூடித்தான் இருக்கு. அது அப்புறம் ரிசல்ட் நீங்க பண்ணக்கூடியதான எஃபர்ட்னால, யாரு எந்த எஃபர்ட் பண்ணினாலும் அதுல வரக்கூடியதான ரிசல்ட் 4 தான். உற்பத்தியம், ஆப்யம், சம்ஸ்காரியம், விகாரியம். இது புதுசா ஆத்மாவா பிறக்க வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. ஆப்யம் ஆகாசம் மாதிரி எங்கும் இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது கிடையாது. சம்ஸ்காரியம் சுத்தப்படுத்துறதோ அழுக்க நீக்கிறதோ கிடையாது, ஏன்னா எவர் பியூர். சம்ஸ்காரியம். அதுக்கப்புறம் விகாரியம், மாறுதல். அது மாறுதலே அடையாது, ஒரே மாதிரி தானே இருக்க. இதை தவிர உங்க எஃபர்ட்டுக்கு ஃப்ரூட் ஆனது கிடையாது. உலகத்துல யாரு எப்பொழுது எத்தனை எஃபர்ட் பண்ணினாலும் அதனுடைய ரிசல்ட் இந்த 4க்குள்ள ஒன்னாதான் இருக்க முடியும். இந்த 4ம் ஆத்மாவுக்கு இல்ல. அந்த ஆத்மா வருகிறது மோட்சம். அதனால மோட்சமானது கர்மாவனால உண்டாகல. என்ன பண்ணியாச்சு? மோட்சமானது எந்த கர்மாவை பண்ணினாலும் அந்த கர்மாவனுடைய ரிசல்ட் இல்லை. அதான் சொல்ற ஆத்மத்வேஷ அனபேட்சத்வாத். இந்த அனபேட்சத்வாத்னா
எந்த செயலும் எதிர்பார்ப்பதில்லை. அதனால சாபேட்சம் மீன தத்ஸ்வயம், ஏன்னா அது எதையும் எதிர்பார்க்கவில்லை. கமிவ ஏகரசா ஜப்தி அவிபக்தா அஜரா அமலா சக்ஷுராத்யுபாதானாசா விபரீதா விபவ்யதே ஸ்வமிவ கமிவ ஏகரச அஜப்தி. நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு பார்த்தா, அது ஆகாசம் போல ஒரே ரசமா இருக்கு. ரசம்னா ஏதோ சாப்பிடுற ரசம்னு வச்சுக்கொண்டோம், ஒரே மாதிரின்னு. இந்த ஆகாசமானது இந்த ஊர்ல பார்த்தா ஒரு மாதிரி, டெல்லியில போய் பார்த்தா ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல போய் பார்த்தா ஒரு மாதிரி அப்படி இருக்கா? நம்ம ஊர்ல பார்த்தா எட்டி இருக்கா போது சார், அங்கே போனோம்னா நம்ம மேல எப்படியே புடிச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னா அது நியாயமா இருக்கா? எந்த ஊர்ல போனாலும் போனவா சொல்ற ஆகாசம் எப்பவும் மேலதான் இருக்கு, அதை யாரும் தொட முடியாது அப்படிங்கிற. அந்த ஆகாசமானது எப்படி எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்கோ, அதே போலதான் நம்ம ஆத்மாவும். கவிவ ஏகரசா ஜப்தி அவிபக்தா, பிரியவில்லை. இது வேறு அது வேறு, இந்த பக்கம் இப்படி இருக்கு அந்த பக்கம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அஜரா அமலா, அதுல அழுக்கெல்லாம் இல்ல, நமக்கு வெறுமனை காணப்படுறது கருப்பா இருக்கா போல. அதே போல அதுக்கு கழுத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. சக்ஷுராத்யுபாதானாசா விபரீதா விபவ்யதே, அது கண்ணுக்கு தெரிகிறா போல இருக்கு சுவாமி. அது எதனால? உபாதியினால. உபாதிகள்னால அப்படி தெரியறத வஸ்துதா அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. விபரீதா விபவ்யதே. ஆயர் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு சொல்லியாச்சு. திருஷ்யத்வாத் அகமித்யேஷ ந ஆத்ம தர்மோ கடாதிவது ததா அன்யே பிரத்யயாஹ ஜ்ஞேயாஹ தோஷாச்ச ஆத்மா அமலோக்யதः. இந்த ஆத்மாவை தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே பார்க்கப்பட்டவையாக உள்ளது. உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் நீங்க பார்க்கிறீர்கள்னா அறிகிறீர்கள். இதுவரைக்கும் அறியாததான பொருள் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்ல அறியாததோ அறியப்படாததோ அறிய முடியாததோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு உண்டோ? எல்லாமும் 90% அறியலாம். நீங்க ஒண்ணு இங்க இல்லாத போனா அந்த இடத்துல இருக்கா, அங்கே போய் அறியலாம். அறியக்கூடியதான தன்மை இருக்கு. அமெரிக்கால போறான், ஒயிட் ஹவுஸ பார்க்கணும்னு நினைக்கிறான், போனா பார்க்கலாம். இங்க நம்ம பார்க்கல, அங்கே போய் பார்க்கலாம். அறியக்கூடியது அது, அறிய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உலகத்தில் இருக்க பொருள்கள்லாம் நிறைய பொருள்களை அறியலாம். அதே போலயே சிலதெல்லாம் காதால கேட்டு அறியலாம், நாக்கால சுவைச்சு அறியலாம், அறிய தகுந்தவதா இருக்கலாம். அத்தனையும் இருக்க. சிலது நாக்கால் அறிய முடியாத கொண்டாலும் காதால அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சயனைட ருச்சி பார்த்துட்டு எப்படி இருக்கு சார் வேணா நீங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு என் பிராணம் முக்கியம் சார், விவகாரம் முழுக்க. அதனால சுழற்சி அறியலாம்னு இல்ல, வேற அதை பத்தி வேற பொருளை பத்தி நம்ம அறியலாம். சோ உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் அறிவுக்கு ஏற்றது, அறிய தகுந்தது, அறியக்கூடியது. ஐம்புலன்களையும் சேர்த்துங்க. இவையெல்லாம் பார்க்கலாம். சிலது அறிய முடியாது சார் உங்களால. என்னதுன்னு இந்த வெக்கம் துன்பம் இவைகள்லாம் கண்ணால பார்த்தீங்களா? கவலை கண்ணால பார்த்தீங்களா? இல்ல. ஆனா எப்படின்னு இதெல்லாம் கேட்காதீங்க சார், எனக்கு தெரியும் அவ்வளவுதான். எப்படின்னா அது அப்படித்தான். குருவாயூர் பால் பாயசம் எப்படி இருக்கு? வேணா பிராணம் வாங்காதுங்க, உங்களை அழிச்சுன்னு போறேன், வாங்கி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அது மாதிரி இருக்கான். ராமராவண யுத்தம் ராமராவண யோரிவான், அது மாதிரி தான் இருக்கும், தனியா சொல்ல முடியாது. ஒரு வியக்தியே அந்த சுவாமிக்கு 6 விதமா அலங்காரம் பண்றா சார். இன்னும் ரொம்ப அநியாயமான இருக்க. காலம்பரம் இருந்தா சுவாமி ஒரு மாதிரி இருக்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்காரு, 11 மணிக்கு பார்த்தா ஒரு மாதிரி, 4 மணிக்கு ஒரு மாதிரி, என்னமா டக்கு டக்குன்னு மாத்தின்ட்டே இருக்கா. நைவேத்தியம் மாறுறது வேணும். அங்கேயே 2 நாள் இருந்தேன், நைவேத்தியம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. அப்படி அது எப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அவர் பார்த்துருவாரு இல்லையா? சோ உலகத்துல ஆத்மாவை தவிர மற்ற எல்லா பதார்த்தங்களும் பார்க்க தகுந்தவை. திருஷ்யத்வாத் அகமித்யேஷன ஆத்ம தர்ம. எதை நான் பார்க்கிறேனோ
அதைகள்லாம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதுங்கிற இது அதுன்னு தான் சொல்றேன். என் கண்ணுல பட்டதுன்னா அத இதுவோ அதுவோன்னு சொல்வேன். அதனால அதை நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் புத்தி கூட இந்த புத்தி தப்பு பண்ணிட்டா என்னடா ஏன் பண்ணேன்னு என் தலையெழுத்து சார் அப்ப அப்படி தோணித்துங்கிறான். தன்னை தப்பு சொல்ல மாட்டான். அந்த புத்தி அப்படி தோணித்தேன் என் தலையெழுத்து அப்படிங்கிறான். சோ இப்ப எது இவன் தன்னால பார்க்கப்பட்டதோ அறியப்பட்டதோ அவைகள்லாம் இவனுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. இது என்று சொல்லி இது என்று சொல்றதெல்லாம் அறியப்பட்ட பொருளாக இருக்குமேயானால் அறியப்படாத பொருள் என்ன சொல்வேள், நான் சொல்றேன். ஏன்னா உலகமே நானு இது தானே வரணும் இல்லையே. அதான் சொல்ற திருஷ்யத்வாத் அகமித்யேஷ ந ஆத்ம தர்ம. ஆத்மாவை பார்க்கல, அதனால ஆத்மாவை நானுங்கிறேள். மீதி எல்லா பொருளையும் இதுங்கிறேள். ஏன் பார்க்கப்பட்டதாக இருக்கு. கடாதிபத்து ததா அந்நே பிரத்யய அஜ்ஞேயா தோஷா. அதே போல மற்ற தோஷங்கள் எது முன்னாலேயே சொல்லியிருக்கேன். விருப்பு வெறுப்பு பயம் இவைகள் எல்லாம் இப்படியெல்லாம் அந்நே பிரத்யய அஜ்ஞேயா தோஷாச்சா. அதனால ஆத்மா அமலோக்கியதா. இதனால என்ன கிடைச்சது, ஆத்மாஹி அமலோக்கியதா. ஆத்மாவானது எப்பொழுதும் ஒரு விதமான தோஷமற்றதான பதார்த்தம். ஆகையால் நம்ம என்ன தெரிஞ்சுட்டா ஆத்மாவில ஒரு தோஷமும் இல்லை. அந்த ஆத்மாவானது நம்ம ஒரு செயலால அடையக்கூடியது இல்லை. மற்ற எல்லா பொருள்களும் பார்க்கப்பட்டதாக இருந்த போதிலும் ஆத்மா இவைகளுக்கு சாட்சியா இருக்கார். இதுதான் இன்னைக்கு முழுக்க பார்த்து. இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.